தங்கலான் என்பதற்கு என்ன அர்த்தம்? கேஜிஎஃப்பின் உண்மை வரலாறா தங்கலான் கதை? அதனை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்த ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம், பசுபதி உள்ளிட்டோர் நடித்திருக்கக்கூடிய புதிய படத்திற்கு தங்கலான் என பெயரிடப்பட்டிருக்கு. ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்காரு. கிஷோர் குமார் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. இந்த படத்தினுடைய டீசர் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்திருக்கு. விக்ரமின் கெட்டப்பை பார்ப்பதற்கே மிரள வைக்கும் அளவுக்கு இருக்கு. இந்த படத்தை இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இருந்ததை வைத்து படத்தின் கதைக்களத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த நிலையில் தங்கலான் என்பதற்கு என்ன அர்த்தம் என்பது குறித்து ரசிகர்கள் தீவிரமாக தேட தொடங்கியிருக்காங்க. இந்த வார்த்தையை ரஞ்சித் ஏதோ பொதுவாக வச்சிடல. தங்கலான் என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதை பற்றி பார்க்கலாம். தங்கலான் என்பது சாதாரண வார்த்தை கிடையாது. அது உணர்வு பூர்வமானது. ஏனென்றால் வரலாற்றை படித்து பார்த்தால் 1881ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியா வெளியிட்ட புத்தகத்தில் தான் தங்கலான் பெயரினுடைய முழு ரகசியமும் மறைஞ்சிருக்கு. சென்சஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா என்ற புத்தகத்துல 84 பறையர் இன உட்பிரிவுகளை குறிப்பிட்டிருக்காங்க. இதில் தமிழ் பேசும் பறையர் இனங்களில் 59வது பிரிவாக தங்கலால பறையன் என்ற ஒரு இனம் இருந்திருக்கிறது. இந்த பெயர் தான் பிற்காலத்துல பேச்சு வழக்கில் தங்கலான் என அழைக்கப்பட்டிருக்கு. ஒடுக்கப்பட்ட இந்த மக்கள் இனத்தவர்களின் தலைவன், ஊர்காவலன், மக்கள் பாதுகாவலன், எல்லை வீரனாக இருப்பவர்களைத்தான் தங்கலான் என்று அழைச்சிருக்காங்க. மேலும் அந்த காலத்துல தங்கம் கிடைக்கும் இடங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் வசம் இருந்திருக்கு. அதை அபகரிக்க நினைத்தவர்களிடம் இருந்து மக்களின் தலைவன் எப்படி படைத்தலைவர் போல் செயல்பட்டு தங்கள் இனத்தை காப்பாற்றுகிறார் என்பதுதான் தங்கலான் படத்தின் கதை. இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது தங்க சுரங்கத்திற்காக ஆங்கிலேயர்கள் நிலத்தை கைப்பற்ற திட்டமிட்ட சமயத்துல அவர்களை எதிர்த்து பழங்குடியின தலைவர் தங்கலானின் துணிச்சலான போராட்டத்தை பற்றிய படம் தான் இந்த தங்கலான்.